தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாளை கூட்டி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வார்த்தை உங்க மத்தியில சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஏவுதல், ஒரு பாரமாக இருந்த வார்த்தை. எல்லாருக்குமே தெரியும், லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். நம்ம சபையில இந்த நாளுக்கு என்ன செய்யுது, 40 நாள் உபவாசம் நடந்துகிட்டு இருக்குது. நான் யார் வந்தாலும் சரி, யாரு போனாலும் சரி, யாரு இருந்தாலும் சரி, இருக்காட்டும் சரி, வந்தா உனக்கு ஆசீர்வாதம், வராட்டி போ அப்படின்னு சொல்லி நானும் பாசமாக என்ன செய்தேன், துணிஞ்சுட்டேன். எங்களுக்கு பலவீனங்க எல்லாமே இல்ல, உங்க எல்லாரும் காட்டிலும் அதிகமா பலவீனமா நாங்க இருக்கிறோம். பாசி சொல்லவே வேண்டியல பலவீனம். நான் அதுக்கு மத்தியில உட்காரு கொஞ்சம் தண்ணி ஆகாரமா கொஞ்சம் குடிச்சிட்டு, ஏன்னு சொன்னா அவருக்கும் சுகரு, அலசரு, கால் சுத்தமாக முடியல, மூண முடியலைங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மத்தியில தான் உட்காரு. இதை ஏன் சொல்றேன்ப்பா, ஏன்னா வளர்த்தவங்க ஒரு ஆண்டி சொல்லுவாங்க, அவங்க பெரிய ஒரு சாவனம் நடத்தினவங்க, ஒரு ஹாஸ்டல் சாவனம். எல்லாருமே அல்லு பகலமா சில வழியில 3 நாள் உபவாசம் இருக்கடின்னு சொல்லலாம். அப்புறம் யார்கிட்ட சொல்லி இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களை வர வச்சு நடத்துவாங்க. இந்த சிலது பலவீனமா இருக்கிறதெல்லாம், வயசானதெல்லாம், ஆண்டி எனக்கு ஏன் முடியாது, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு இருக்க முடியாது அப்படிங்க. இப்ப சொல்லுவாங்க, தண்ணியா கஞ்சியா ஏதோ ஒன்று குடிச்சிட்டு உட்காருங்கடி, ஆண்டவர் பாப்பாரு. அவங்க நல்ல வயசுல புரியுங்க. நான் அவங்களை சந்திக்கும் தான் அவங்க குறைஞ்சது ஒரு 70 வயசுக்கு மேலதான். அப்படி ஒரு உண்மையா எல்லாத்தையும் பேசுவாங்க, போய் உட்காருவாங்க. நிறைய காரியங்கள் அவங்க காலங்களை என்ன செய்தாங்க, உபவாசம் இருந்து அந்த ஹாஸ்டல்ல பெரிய ஒரு சாவனமா நல்லா ஒரு மதிப்புக்குரியதா கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்க இருக்கிற காலங்கள். அந்த ஹாஸ்டல் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையும் போராட்டத்தின் மத்தியில தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன், அங்க உபவாச ஜபம் வேணும், காத்திருப்பு ஜபம் வேணும், அப்படிலாம் அவங்க நடத்தினாங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், முடியலையா, ஏதோ ஒரு தண்ணி ஆகாரம் தானே பாசமா சொன்னாங்க. நல்லா ஒரு சொம்பு பால் காவலானா இல்லாட்டி 6 ஏதாவது போட்டு நல்லா கலக்கி தண்ணியா தானே நல்லா குடிச்சிட்டு வர்றதுல கொஞ்சம் தண்ணி ஆகாரம் வயலுக்கு ஆயாரம் கொஞ்சம் குடிச்சிட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்தாக்கா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, இந்த 4ஆம் அதிகாரம் லூக்கா 4 வாசித்து காட்டுறோம். ஒரு 1-2 வருஷம் தான், பயப்படாதீங்க, ரொம்ப போக மாட்டேன். 1, இயேசு பரிசுத்த ஆவியினால நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசு உண்டாயிற்று. அப்போது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். பாருங்க, 40 நாள் இருக்கிற நேரத்துல அவருக்கு பசு உண்டாயிடுச்சுன்னு சொல்லல. உபவாசத்துல இருக்கும் பொழுது, நான் கூட சில வேலையில உடஞ்சிருக்கிறேன், உங்கள இத்தனை பேரும் தெரியல. உபவாச ஜபத்துல இருக்கும் பொழுது பைபிள படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யாது, பசியே தெரியாது. கர்த்தருடைய கிருபையினால ஜபத்தை முடிச்சுட்டு இறங்கிட்டு அங்கிட்டு 2 வார்த்தை, அங்கிட்ட வார்த்தை, அங்கிட்டு 2 சத்தம், அங்கிட்டு 2 சத்தம், அதை எடுக்க இதை எடுக்க செய்து போற ஆட்டோமேட்டிக் பசி வந்துடும். நீங்கடா சோத்து போல இருக்குதுன்னு பாக்குறது போல இருக்கு. ஆனா அந்த தேவன், நீங்க நினைக்கிறியோ பாசம் சாப்பிடாம அவர் சொல்றாரு உபவாசமான்னு சொல்லி பயப்படக்கூடாது. தேவ சமூகத்துல இருந்து ஆண்டோட தரிசனத்தை நீங்க ருசி பார்த்து அவர்கிட்ட பேசி பைபிள் வசனங்களை கேட்டு படிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா பசியே வராது. ஏசப்பா கூட அந்த நாளுக்கு என்ன செஞ்சாரு, அவர் உபவாசத்தை அந்த 40 நாள் முடிச்சது பிறகு அவருக்கு பசு உண்டாயிட்டு. அப்பதான் சோதனைக்காரன் என்ன செய்யறான், சாத்தானவன் அங்க அவரை சோதிக்கிறதுக்கு இந்த கல்லுகளை என்ன செய்யும், அப்பமாக மாற்றும் அப்படின்னு இங்க சொல்றான். அந்த பசுல அவர் சொல்லி வரான்னு எதிர்பார்த்தான். ஆனா கீழே நான் அதெல்லாம் சொல்லல. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டோட வார்த்தையினால சொல்லி சாத்தான என்ன செய்தாரு. நீங்க கூட உபவாசம் இருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுதே சாச உங்களை தேடி வர்ற சோதனைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, பிள்ளை சூனியங்களை, மந்திரங்களை, உங்களை எதெல்லாம் சோதிச்சு கொண்டிருக்கிறதோ, வியாதி சாசி கொண்டு வர வியாதியை பழக்கினங்க தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டும். தனக்க நீங்க உபவாசம் இருந்து அதை சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து, விரதம்னே பைபிள் எல்லாம் இருக்குது. நீங்க எத்தனை பேர் படிச்சீங்களா தெரியல, பைப் படிச்சவங்களுக்கு தெரியும். விரதம்னே என்ன செய்யுது, வேத வசனத்துல இருக்கு. தாவீது காலத்துல பவுல் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல விரதம்
ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னால அந்த சிம்சோங்கிற காலங்கள் எல்லாம் விருதம்னே இருக்குது. பைபிள படிச்சுன்னாக்கா நான் எல்லாம் எங்க இந்துக்கள் எங்க குடும்பத்தினார் கிராமத்துல யாருக்காவது கோழி வச்சு ஏதாவது சொன்னாக்கா இப்ப ஒரு 2 3 பேர்கிட்ட சொன்னேன், ஊருக்கு வருவியான்னு கேட்கிறாங்க. நான் சொன்னேன், நான் 1.5 மாசம் வரையும், அது அவங்க பாசையில 1.5 மாசம் வரையும் 40 நாள் வரையும் நான் எங்கேயுமே போக மாட்டேன், என்ன நடந்தாலும் போக மாட்டேன், நாங்க விருதம் இருக்கிறோம். அப்பதான் அவங்களுக்கு புரியும். வாங்கன்னா என்னடி சொல்றேன்னு கேக்குறாங்க. அதனால நாங்க விருதம் இருக்கிற எங்கேயுமே வரமாட்டோம், முடிக்கிற வரையும் நாங்க எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்றேன். அப்படி நீங்க கூட என்ன செய்யலாம், அறியாத ஜனங்களுக்கு அப்படிதான் அவங்களுக்கு சொல்ல புரிய வைக்க முடியும். அதுங்களுக்கு தெரியாது. அதனால இப்படி இங்க ஏசப்பா பாதத்துல காத்திருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையா வியாதியா இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட வச்சு நீங்கதான் வாசம் இருக்கணும். பாசமாக பயந்து சபைக்கு பயந்து வாசத்துக்கு வரக்கூடாது. இப்போ ஒரு புள்ள அழுகுது, அந்த புள்ள அது அழுகாதான் அது பால் குடிக்க முடியும். அது யார் சொல்லி கொடுத்த அழுது யார் தட்டி விட்டாங்களா பால் குடிக்கிறதுக்கு? அதுக்கு பசு வருது, அது ரெண்டு சத்தம் பண்ணாதான் அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி எங்க போயிருந்தாலும் எல்லாம் போட்டதே இந்த கத்துது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தூக்கி உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு வயிற்ற நிரப்பி விடுறாங்க. அதே போல நீ உபவாசங்கிறது நீங்களா உபவாசம் பண்ணணும், எங்களை பயந்து உபவாசம் இருக்கக்கூடாது. நீங்களா பார்த்தோட அழுகிறப்புல பால் குடிக்கிறது போல நீங்க தேவை சமூகத்துல உட்கார்ந்து நீங்களா அழுது ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதோடைய பலனை தருவார். புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க எந்த அளவுல முடிஞ்ச முடிவு வேலையில இருக்கிறவங்க பார்த்து நல்லா சொல்லி தந்தாரு. உங்களுக்கு வேலையில லீவ் எடுக்க முடியாத சூழ்நிலை, காலையில போறவங்க சாயங்காலம் வாஞ்சியோட ஓடி வரும். வாஞ்சி அதான் எனக்கு தொட்ட வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம் சங்கீதம் 91ல கீழே 13-14 நினைக்கிறேன். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை வேறு அடைக்கலத்துல வைப்பேன். இது எனக்கு ரொம்ப ஒரு 2 வாரமாவே எனக்கு ரொம்ப தொட்ட வசனமா இருக்கு. நான் போற பிள்ளைங்களுக்கு வீட்டு கூட்டம் நடத்துற இடங்களுக்கு எல்லாம் அந்த வசனத்தை சொல்லி கொடுக்க தெரியுது. வாஞ்சியா ஓடி வரணும், அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியா. தள்ளி பாசு போலன்னா சத்தம் போடுவாரு. உங்களோட வாஞ்சியை ஆண்டவர் பாக்குறாரு. அப்படி நீங்க வாஞ்சியா ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆண்டவர் அதனால அதை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும், உங்களுக்கு விடுதலை தர முடியும். இந்த உலகத்தையும் சாட்சியையும் பலவனங்களை எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நீங்க என்னத்தை கேட்கறீங்களோ முன்னாலும் ஆரம்ப காலங்கள என்ன செய்தாங்க, சிலரே வீடு கட்டி கேட்டாங்க, ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுத்தாரு. குழந்தை பாக்கியம் சொல்லி கேட்டாங்க, குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இப்படிலாம் ஆண்டவர் என்ன செய்தாரு, கேட்டவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நன்மை செய்தார். நீங்கள் கூட உங்களோட தேவை என்னையோ அல்லது உங்களோட ஆளுடைய ஜீவன் கால கடைசி காலம் ஆண்டவர் வரப்போறாரு. உங்களோட ஆத்மாவே இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்த முடியும். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். உங்களோட ஆத்மாவில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கரத்தில பாவங்கள் கொஞ்சம் தேவையற்ற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை நீக்கி போடுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நீங்க ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவரை போய் சேர முடியும். இங்கேயும் ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. அடுத்த நாட்கள் உபவாசம் எத்தனையோ பேரு நினைச்சுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, தரிசனம் பார்த்தாங்க, அதை பார்த்தா இதை பார்த்தாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். படிப்பேர்களான பேரையெல்லாம் தெரிஞ்சு பேசியிருப்பாங்க. இப்ப ரொம்ப கட்டுப்பச்சு இந்த சபை. ஏன்னா இருக்கிறவங்க முதல்ல முன்மாதிரிகளா சாட்சிகளாக இருக்கும். அப்பதான் என்ன செய்யும், இந்த பகுதி கூலியாக நல்லா இருக்க முடியும். அதனால ஏசாப்பா ஒரு ஆசிரியர் கேட்டா அந்த உபவாச ஜெபத்துல ஏசாப்பா ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, ஏசாப்பாவை உபவாசம் பண்ணி நம்ம முன்மாதிரியா காட்டினாரு. அவர் இருக்கணுமா தேவகுமாரன், வானத்தை பூமியை உண்டாக்குன தேவான தேவனுடைய குமாரன், உலகம் முழுதும் அவருடைய கையில இருக்குது. அவர் நினைச்சா பூமியை அசைக்க முடியும், அவர் நினைச்சா வானத்தை அசைக்க முடியும், அவர் நினைச்சா பூமியை 2ஆ பழக்க முடியும், எல்லாத்தையும் அள்ளி அதுக்குள்ள போட முடியும், உள்ளுக்கு போனதையும் அள்ளி வெளியில போட முடியும். அவரால் செய்ய எல்லாம் வல்லப்பட தேவன். அவரே என்ன செய்தாரு, 40 நாள் உபவாசம் என்ன செய்தாரு, முன்மாதிரியா காட்டினாரு. அப்புறம் அவரை பின்பற்றி வர நம்பரும் உண்மையே நாம அவரோட பிள்ளையா இருந்தா, அவரை நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தா நீங்க என்ன செய்யணும், அந்த 40 நாள் உபவாசம் இருக்கணும். இருந்தா உங்களுக்கு அவர் இருந்து அந்த 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வெளியில வந்தா சாசு சோதனை வந்தா அவரே சோதனை வந்தா அவருக்கு அவர் பதிலடி கொடுத்தாரு. அப்ப உங்களுக்கு எனக்கு எவ்வளவு சோதனை வரலாம். உபவாசம் இருந்ததுன்னா அந்த சோதனைகளை செய்ய முடியும், பாவத்தை செய்ய முடியும், உலக ஆசை இச்சை எல்லா அசுத்தமான எண்ணங்கள் எல்லாம் செய்ய சொன்னா உபவாசம் தான் ஆயுதம்.
அந்த உபவாசம் எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். அந்த அந்த எல்லா அசுத்தம் சாசு கொண்டு வர எல்லா கெட்ட எண்ணங்கள் எல்லாம் ஜெயிக்கணும்னா, பாவத்தை எல்லாம் ஜெயிக்கணும்னாக்க பசுத்தமா வாழணும்னா உபவாச ஜபம் தான் ஒரு பெரிய ஒரு ஆயுதம். ஏசாப்பாவே நமக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டினார். மோச பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது மோச போட்டு 40 நாள் 2 மணி நேரம் உபவாசம் இருக்காரு. மலைக்கு போயிருவாரு, அங்க தண்ணி குடிக்க கூட ஆள் இருக்காது. ஆண்டவரோட பேசிக்கிட்டு 40 நாள் தண்ணி கூட குடிக்காத கூட இருந்துட்டு வந்தாரு 2 முறை மோச. பெரிய பெரிய பரிசுத்தவங்க எல்லாம் உபவாச ஜபத்தை பத்தி தான் பேசுறாங்க, செய்தி காட்டினாங்க. இங்க உபவாச ஜபம்னா ஒரு ஆள் கூட ஒருத்த கூட தலை காட்டாத ஒரு வேலை இருக்குது இங்க இருக்குல்ல. பையன் உபவாச ஜபம்னா கொஞ்ச நாள் முன்னால உபவாச ஜபம் நடத்தலாம். பாஸ் எல்லாரும் பிடிச்சி நடத்தினாரு. ஏன்னா என்ன செய்தாங்க தெரியுமா, சிலரு உபவாசம் முடிச்ச உடனே வெளியில போக முடியாது, நடக்க முடியாதுன்னு மேல மொட்டை மணி மேல சாப்பாடை கொண்டாந்து வச்சுட்டு இங்க உபவாசம் பண்ணுவாங்க. முடிச்ச உடனே மேல அங்க போயிடுவாங்க. என்னடா ஆளுக்கானா இப்ப என்னப்பா முடிச்சாங்க, வண்டி எல்லாம் இங்க கிடைக்குது, ஆளுக்கான பார்த்தாக்கா மேல இருப்பாங்க, போய் பார்த்தா சாப்பிட்டு ஒருத்த வாழ்க்கையில இன்னும் ஒன்னும் பரிசுத்த அடைஞ்ச போல தெரியல, இன்னும் ஏதாவது காரியத்தை பெற்றுக்கொண்டது செய்யறது போல இன்னும் ஒன்னும் தெரியல. இருக்க கூடாது. ஏசப்பா உங்களுக்கு சரியான தொடர். மோச பார்த்தா தண்ணி கூட குடிக்காதபடி மலையில போய் ஏற்பனார். இப்ப ஏசப்பா என்ன செஞ்சாரு, வனாந்தரமான பாதையில வனாந்தரமான இடத்துல வாசம் பண்ண போயிருக்காரு. நீங்க நானும் அப்படியே இருக்கிறோம், சுத்தி சுத்தி பைப் இருக்குது, எங்களுக்கு கொண்டாந்து தண்ணி வச்சுக்கலாம், 10 பாட்டுலாம் கொண்டாந்து வச்சுக்கிறியா, இடைக்கடை தூக்கி தூக்கி இப்படி அடிச்சுக்கிறியா, இப்படி இருக்கிறான். இதெல்லாம் ஒரு பசி, இதெல்லாம் ஒரு வாசமா. அவங்கெல்லாம் ஏசப்பாவும் சரி மோசையெல்லாம் கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி கூட இல்லாதப்படி அவங்க வாசம் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாதான் நமக்கு என்ன செய்யும், வல்லமை கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு நம்ம குடும்பத்தினர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால முடிச்ச விட்டு என்ன செய்யுங்க, முடியாத வரவே முடியல, எனக்கு வேலை எனக்கு லீவ் கிடைக்கல, எப்படியாவது ஒரு 10 நாளாவது கிடைக்கிறதுக்கு வழி பாருங்க. அப்படியே போயிட்டு வந்தா என்ன இந்த மெட்ராசி போல இது சரியான டவுனுக்குள்ள இருக்கிறது நம்ம இருக்கிற கிராமத்துக்குள்ளதான் இருக்கு. கிராமத்து இன்னைக்கு 100 நாள் வேலைகள்லாம் போய்கிறதா இருக்குது. மெட்ராஸ் போல இருக்கிற கோயம்புத்தூர் நம்ம சாப்பிட்டுல நம்ம ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, காலையில வர முடியல, மதியம் வர முடியல, சாயங்காலம் வருவாங்கன்னா எல்லாருமே பங்கெடுத்துவாங்க. நம்ம சபையில என்ன சில சுத்தமாவே அந்த உபவாசத்துல பங்கெடுக்காதவங்களா இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். அதனால தயவு செய்து இந்த உபவாசத்தை கணப்பணிங்க. ஏசப்பாவே நம்ம முன்னாடியே உபவாசம் பண்ணி காட்டினாரு. ஏசப்பா ஆதி காலத்துல ஊழியம் செய்த மோச 40 நாள் உபவாசம் பண்ணி காட்டினாரு. சோதனைகளை செய்கிறதுக்கு, ஜனங்களை வழி நடத்துறதுக்கு, பயன்படுறதுக்கு. அதனால அருமையான சகோதரியில பாசமா சத்தம் போடுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்க மேல உள்ள அன்பினால நீங்க எப்படியாவது நல்லா இருக்காரு முன்னேறுங்கிறதுனால இந்த ஆலோசனையா இதை நடத்தி சொல்ற அந்த வசனத்தை என்ன சொல்றேன், நீ கை கொண்டு நடப்பியெல்லாம் ஏசப்பா அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க பொருட்படுத்துக்கிறீங்க. ஆமீன்.